ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கோதுமை மாவு வச்சு நல்ல சூப்பரான ஹெல்த்தியான அதே சமயம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம மைதா சேர்க்கலை, கோதுமை மாவு வச்சு தான் செய்கிறோம். ஸோ உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரை மூடி வெயிட் சேர்த்து இதை ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்த்தோன்னா இது நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே இது டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காம இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த சுகர், எண்ணெய் எல்லாமே இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா உதுத்தி விட்டு கலந்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் தண்ணியை ஸ்டார்டிங்லேயே மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு தண்ணியோட அளவு தெரியாமல் மாவு லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரெசிபிக்கு மாவு நல்லா டைட்டாக தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டேன். இது மேலே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ மாவு நமக்கு காயாமல் இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம மாவோட எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறணும். இந்த டைமில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்த ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல இருக்க தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதோட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது நமக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓரளவு கண்ணாடி பதமாக வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் இருக்க பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இதோட வாசனைக்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக உங்ககிட்ட இல்லைன்னா இதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ்க்கு உள்ளே வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. ஒரு சப்பாத்தி கட்டையில் நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு மாவு ஒட்டாமல் இருக்கும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம்.
எல்லா மாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிரிச்சாச்சு. இதிலிருந்து ஒரு பால் மட்டும் எடுத்து இப்போ நம்ம இதை பரத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போது இதை நம்ம பரத்திக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை பரத்திக்கலாம். பெருசாக சப்பாத்தி அளவுக்கு பரத்தக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக பரத்திக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இந்த மாவை ஒட்டுறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இந்த பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேஸ்ட்டை தான் நம்ம ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த மாதிரி இந்த மாவோட எல்லா ஓரங்களையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம பரத்தி வச்சுருக்கிறத இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணிவிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி நான் மற்ற பால்ஸையும் குட்டி குட்டியாக பரத்திக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவுலையும் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் நல்லா சூடானதும் அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்ல சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.